கனடாவில் 2 லட்சம் பேருக்கு தற்காலிக வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட உள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வழங்கப்பட உள்ள வேலைக்கு குறைந்தபட்ச ஊதியமாக மணித்தியாலம் ஒன்றிற்கு $20 வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வாய்ப்புகள் பொருளாதார நிலைமையை மேம்படுத்த விரும்பும் நபர்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. லிபரல் கட்சியின் தலைவர் மார்க் கார்னி கனடாவின் 24வது பிரதமராக பதவியேற்ற சில நாட்களில் திடீர் தேர்தலை அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து கன்சர்வேட்டிவ் தலைவர் பியர் ஃபொய்லிஃப்ரே, NDP தலைவர் ஜக்மீத் சிங், கிரீன் கட்சி தலைவர்கள் எலிசபெத் மே மற்றும் ஜோனோதன் ஃபெட்னோல்ட் உள்ளிட்டோர் நாடு முழுவதும் பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளனர். பொதுத் தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் 28 நடைபெறும். முன்கூட்டிய வாக்குப்பதிவு ஏப்ரல் 18 முதல் 20 வரை நடைபெறும். இந்த நிலையில் தேர்தல் பணியில் ஈடுபடுவதற்காக இவ்வாறு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணிகளில் ஈடுபட தேவையான தகுதிகளாக கனடா குடியுரிமை பெற்றவராக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 16 வயது நிரம்பிய ஒருவராக இருக்க வேண்டும். பணியின் போது எந்த ஒரு அரசியல் நடவடிக்கைகளிலும் ஈடுபடக்கூடாது. வாசிப்பு, எழுத்து திறன்கள் மற்றும் மக்கள் தொடர்பு திறன், மாற்றுத்திறனாளிகளை உதவி காணும் திறன், கவனக்குறைவு இல்லாத தன்மை மற்றும் வழிமுறைகளை பின்பற்றும் திறன் ஆகியவை இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.